வெல்கம் டு எம்எஸ் பில்டர்ஸ். நான் உங்கள் பூபதி. இப்போ நம்ம பார்க்குற வீடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1200 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் 900 ஸ்கொயர் ஃபீட் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்க ஒரு அழகான 2 BHK தான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த வீட்டை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கஸ்டமரோட லேண்டில் அவருக்கு ஏற்ற பிளானை நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த வீட்டோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 22 lakhs பட்ஜெட்டில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம் கம்ப்ளீட்டாகவே. ஸோ இந்த வீட்டோட சிறப்பம்சம் என்னென்ன இருக்குன்னு ஒன்றா உங்களுக்கு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் அடுத்தது வீடியோ போடும்போது உங்களுக்கு தெரிய வரும். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். முன்னாடி ஒரு இடம் கூட்டி வாங்கி வச்சுருந்தேன். அது பல பில்டர்ஸுக்கிட்ட நான் ஒரு 3-4 பில்டர்ஸ் அணுகினேன். ஆனால் எல்லா பில்டர்ஸோடைய ஒரு புன்முழுவதோடு எங்களை அணுகின பில்டர்ஸ் வந்து எம்எஸ் தான். எம்எஸ் பூபதி சார் ரொம்ப நல்ல அது ஒரு கோபம் வராது. நான் அதே மாதிரி எனக்கும் வந்து கோபம் வராது. என்ன சொன்னால் நான் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறோம். எனக்கு ஏற்ற மாதிரி அவரும் அட்ஜஸ்ட் பண்ணி உண்மையில் நல்ல அருமையான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனை நாங்கள் எதிர்பார்த்தோடையும் அதுக்கு மேலே நல்லா கண்ணி கொடுத்தாரு. மக்களும் அவர் சிறப்பாக இருக்கணும். மென்மேலும் அவருடைய தொழில் இன்னும் நல்லா கடவுளுடைய ஆசீர்வாதத்தில் வளரணும். அவர் கூட இருக்கிற அவருடைய நண்பர்கள் மற்றும் சகோதரர்கள் அனைவரும் நல்ல ஆரோக்கியத்தோடவும் அவங்க நிறைய பல காலகட்டத்தில் போயிட்டு வராங்க. கடவுள் அவங்களுக்கு போகும்போது வரும்போது ஒரு நல்ல பாதுகாப்பு தரணும். அதனால் உண்மையிலே எம்எஸ் சார் வந்து ரொம்ப நல்ல டைப்பு. மக்களும் அவரை பயன்படுத்திங்க. நான் எப்படி பயன்படுத்தமோ பல பேர் அவரை பயன்படுத்திங்க. அருமையாக பண்ணி கொடுப்பாரு. இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் தான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கஸ்டமருக்கு நம்ம அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீட்டோட எலிவேஷன் அவருக்கு கொடுத்த மாதிரி அதே ஏற்ற மாதிரி தான் நம்ம இந்த எலிவேஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ வீட்டை சுற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காம்பவுண்ட் வால் அமைச்சிருக்கோம். இந்த காம்பவுண்ட் வாலுக்கு ஒரு சேஃப்டி மெட்டல் கேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். கேட் ஓப்பன் பண்ணி உள்ள வந்துட்டா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார் பார்க்கிங் பிளேஸ் தான் கொடுத்துருக்கோம். இந்த கார் பார்க்கிங் பிளேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டைல்ஸ் ஃபிட் பண்ணியிருக்கோம். சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்டனிங் ஏரியாக்காக தனியாக உங்களுக்கு கொஞ்சம் பிளேஸ் ஒதுக்கி இருக்கும். ஸோ வீடோட ஃப்ரண்ட் எலிவேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லைட் கலரில் பெயிண்ட் பண்ணி அதுக்கேற்ற டார்க் கலர் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி கிளாஸ் ஒன்று கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா கார் போர்ட்டிக்கு தான் பார்த்துட்ருக்கோம். இப்போ நம்ம ரைட் ஹேண்ட் சைடில் ஸ்டேர் கேஸ் கொடுத்துருக்கோம். ஸ்டேர் கேஸ் கிட்ட ஒரு காமன் டாய்லெட்டும் கொடுத்துருக்கோம். இவி பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிவிசி ஒரு கபோர்ட் ஒர்க்கில் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த போர்ட்டியோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 அடி நீளமாகவும் 8 அடி அகலமாகவும் கொடுத்துருக்கோம். இந்த போர்ட்டியோட எல் ஷேப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாஸ் ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைல்ஸ் ஃபிட் பண்ணியிருப்போம். இப்போ நம்ம பார்க்க பார்த்தீங்கன்னா வாசகன் மெயின் டோர் தான். இந்த மெயின் டோருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கஸ்டமர் நீட் என்னவோ டிசைன் அதுக்கேற்ற மாதிரி தான் பண்ணியிருக்கோம். இந்த சேஃப்டி கில்கேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். மெயின் டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்ட்ரோனா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிவிங் ஹால். இந்த லிவிங்கோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 14 அடி அகலமாகவும் 17 அடி நீளமாகவும் கொடுத்துருக்கோம். சீலிங்கில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிப்சம் யூஸ் பண்ணி அழகான டிசைனில் ஃபால்ஸிங் லைட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷோ லைட்டும் ஸ்பாட் லைட்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா கிச்சன். இந்த கிச்சனோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 அடி அகலமாகவும் 12 அடி நீளமாகவும் கொடுத்துருக்கோம். இந்த கிச்சனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேப்டாப்புக்கும் ஷெல்ஃபும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஎஸ் ஒரு கபோர்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். கிச்சனோட கிரானைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கிரானைட்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிங்க்கும் கொடுத்துருக்கோம். இதோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்வீஸ் ஏரியா கொடுத்துருக்கோம். இந்த சர்வீஸ் ஏரியோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4x17 சைஸில் கொடுத்துருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டோர் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு சேஃப்டி கில்கேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வாட்ச்மேன் செட்டப் பண்ணியிருக்கோம். இந்த சர்வீஸ் ஏரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டைல்ஸ் ஃபிட் பண்ணியிருக்கோம். பேக் சைடில் காம்பவுண்ட் வால் கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம பார்க்குற போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பெட்ரூம் தான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த பெட்ரூமுக்கு ஒரு ரெடிமேட் டோர் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9 அடி அகலமாகவும் 13 அடி நீளமாகவும் கொடுத்துருக்கோம். இதோட சீலிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பாட் லைட் கொடுத்துருக்கோம். இதுக்கு ஒரு அட்டாச் பாத்ரூம் 4x8 சைஸில் கொடுத்துருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஸ்டர்ன் டாய்லெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த பெட்ரூமில் லேப்டாப்புக்கும் ஷெல்ஃபும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஎஸ் ஒரு கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு உடன் டைப்பில் தான் பண்ணியிருக்கோம். இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்க மெட்டீரியல் படி தான் உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். கஸ்டமர் அதுக்கேற்ற மாதிரி தான் எல்லாமே என்னென்ன கேட்டிருக்காங்களோ எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கோம். நம்ம கொடுக்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே பிராண்டடான மெட்டீரியல் தான் கொடுத்துருக்கோம். அதனால் கஸ்டமர் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை தான் எல்லாமே உங்களுக்கு ரிவ்யூ கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10x9 சைஸில் கொடுத்துருக்கோம்.
இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அட்டாச் பாத்ரூம் 4 சைஸில் கொடுத்துருக்கோம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியன் கிளாஸ் செட் வச்சிருக்கோம். இதுலேயும் லேப்டாப்புக்கும் ஷெல்ஃபும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பியூஸ் ஒரு கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா மொட்டை மாடி போகிற ஸ்டேர்கேஸ் தான் பார்த்துட்ருக்கோம். இந்த ஸ்டெப்ஸுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைல் ஸ்டிக் பண்ணியிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ எப்படி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்கலாம் உங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அதே மாதிரி உங்கள்கிட்ட லேண்ட் இருந்தோம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்பிளே நம்பர் கால் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.